ஒரு நாள் 2 நாள் இல்லை. அவங்க கேட்டது என்ன அப்படி கேட்டிங்க சொன்னால், ஒரே கம்பெனி, ஒரே பேலன்ஸ் ஷீட்டு. அப்படி இருக்கும்பொழுது 800 இருக்க தொழிலாளி கொடுக்குற சம்பளம் பாதி கூட எனக்கு கிடைக்கல, அங்கே போடுற சாப்பாடு இங்கே போடல அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் சரியில்லைன்ற காரணத்துக்காக ஒரு சரியான தலைமை அமையாத சமயத்தில் தொழிலாளிகள் தன்னெழுச்சியாக போராடி, பிளான்ட் ஒன்றில் போராடி அதிகாரிகளை அடித்து விட்டார்கள். அதிகாரிகளை அடித்த பிறகு நிர்வாகத்துக்கு போலீஸ் இருக்கு, போலீஸ் கொண்டு வந்து அடக்குமுறையை கையாண்டது. அதில் ஏறக்குறைய 50-60 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிறகு இங்கே செயல்பட முடியல அந்த சங்கம். அப்போ நான் 800 தலைவராக இருக்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்னை வந்து பார்த்து, நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு கேட்டு இங்கே ஒரு தேர்தல் வைத்து, அந்த தேர்தலில் நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எடுத்ததுமே கேன்டீனில் 800 போடுற மாதிரி அசைவ உணவு போட வச்சேன். அதுக்கப்புறம் இவங்க சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குது, பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுக்கணும், அவங்களுக்கு அக்ரிமெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு போதுமானது இல்லைன்னு சொல்லிட்டு தொகையை நான் மறந்துவிட்டேன். அநேகமாக 50 ரூபா 60 ரூபா இருக்கணும் அந்த காலத்தில், அது பெரிய அமௌண்ட். அது ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுக்க வச்சேன். 2. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் சங்கம் அங்கீகரிக்கப்படணும், ஒரு சங்கம் தான் இருக்குன்னா அது அங்கீகரிக்க வச்சேன். 4வது என்ன பண்ணணும்னு கேட்டிங்க சொன்னால், எங்களுக்கு சங்கத்துக்கு கட்டணம் உள்ளே தேவை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. சங்கம் அங்கீகரிக்கப்பட்டது, சங்க கட்டணம் நிர்வாகம் கொடுத்தது, கேன்டீனில் உடனே உணவு கொடுக்கப்பட்டது, இடைக்கால நிவாரணமாக மாதம் மாதம் சம்பள உயர்வும் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், அரசியல் கட்சிகள் அவங்கெல்லாம் எங்கள் சங்கத்துக்கு, என் கட்சிக்கு சங்கம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 4 அரசியல் கட்சிகள் 4 சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சங்கமாக இருந்தது ஆகிப்போச்சு. நிர்வாகம் இந்த 4 சங்கத்தையும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆப்ரேட் பண்ண பிறகு 2 ஒப்பந்தங்கள் போடப்பட்டது மேனேஜ்மெண்ட்டுக்கு. இதில் அந்த ஒப்பந்தங்கள் என்ன கேட்டிங்க சொன்னால், ரொம்ப மோசமான ஒப்பந்தம். முன்னாடி டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க இல்லையா, அந்த கேஸு நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டான் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ அவங்க போனவங்க தான். அது ஒரு பின்னடைவு. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்க சொன்னால், தொழிலாளிகள் நான் தொடர்ந்து சொல்லின்னு இருக்கேன், ஒரு சங்கமாக இருக்கணும், நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும், கட்சி ரீதியாக பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எல்லா தொழிலாளியும் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம் ஒன்றா வைக்கணும். ஆனால் அது உங்கள் சங்கமாக மட்டும் இருக்கக்கூடாது, புது சங்கமாக இருக்கணும். நான் சொன்ன பேர் மாற்றிக்கிட்டேன், தப்பு இல்லை, எலெக்ஷன் வச்சு யார் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கட்டும். அப்புறம் எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க. எல்லாரும் ஒன்றாயிட்ட பிறகு தேர்தல் வச்சு அந்த தேர்தலில் என்ன தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சி சாராத சில பேரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க, சங்க நிர்வாகிகளாக சேர்ந்து. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டுகளை கோரிக்கை வச்சு, கோரிக்கை மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்காதனால போராட்டம் ஆரம்பித்து 8 மாதம் ஒன்றா போராடணும். அந்த போராட்டம் நடக்கும் பொழுது முதல்ல நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, உள்ளூரில் போயிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அப்புறம் வந்து மற்றும் இருந்த காங்கிரஸ் கட்சி, இதெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் போய் பார்த்து பேசணும். வக்கீல்கள் சங்கம் எல்லாம் பார்த்து பேசி அவங்கெல்லாம் சொன்னாங்க, என்னங்க முன்னொரு போராட்டம் நாங்கள் அசோக்லேருந்து நம்பி தான் ஓசூரே இருக்குது, முன்ன ஒரு போராட்டம் நடந்தது, நாங்கள்லாம் சேர்ந்து மீண்டும் மேனேஜ்மெண்ட் பேசி திறக்க வச்சோம்,
நீ மீண்டும் வந்து வேலை நிறுத்தம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, இது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதே மாதிரி போலீஸ் போய் பார்த்தேன். போலீஸ் போய் பார்க்கும்பொழுது அப்போ ஒரு ஏஎஸ்பி இருந்தார், அதில் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுவார். அதை எப்படி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் தமிழ்நாட்டுக்கு போலீஸ் இருக்குது, அந்த போலீஸ்காரெல்லாம் ஒரே சம்பளம் கொடுக்குறீங்களா வித்தியாசமான சம்பளம் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் அவரை. நீங்கள் ஏஎஸ்பியாக இருக்கிறீங்க, ஏஎஸ்பிக்கெல்லாம் ஏதாவது வித்தியாசமான சம்பளம் இருக்கா, ஒரே கிரேடா அப்படின்னு கேட்டேன். ஒரே கிரேடு தான். இப்போ நிதானமாக நான் சொல்கிறது கேளுங்க, நான் ஒரு வக்கீல், நிதானமாக சொல்ல கேளுங்க. அப்போது ஒரே கம்பெனி, ஒரே பேலன்ஸ் ஷீட், ஒரே முதலாளி, ஒரே பொருள் தயாரி பண்ணும்பொழுது இவங்களுக்கு நான் பாதி சம்பளம் தான் கொடுப்பேன், அந்த சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு முதலாளி சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு பேசினேன். அதெல்லாம் சரி தான், நீங்கள் கேளுங்க, அதுக்காக வேலை நிறுத்தம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வேலை நிறுத்தம் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நாங்கள் பேசி பார்த்துட்டோங்க, ஒரு வருஷம் பேசி பார்த்துட்டோம், கொடுக்க மாட்டேன்றான், வேறு என்ன வழி இருக்குது, கோர்ட்டுக்கு போகலாமே, சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆகுங்க, ரிட்டையர் ஆகிடுவாங்க அதுக்குள்ளே அவங்க. நான் வக்கீல், எனக்கு தெரியும், இன்னும் பல வழக்குகள் வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதனால தான் சட்டத்திலே சொல்லுது வேலை நிறுத்தம் பண்ணலான்னு இருக்குது, சட்ட விரோதம் இல்லை, சட்டத்திலே சொல்லுது, அநியாயம் பண்ணால் பண்ணலான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் அதெல்லாம் கரெக்டு, தகராறு நடக்கூடாது, அது கரெக்டு. நீங்கள் சொல்கிறது தகராறு, அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க, சம்பளத்தை ஈக்குவலாக கேட்குறாங்க, அவங்க ஏன் தகராறு பண்ணிக்க போகிறாங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து அதிகாரிகள் அவங்களே போயிட்டு நாங்கள் தகராறு பண்ண ஒன்றும் நடக்காதுங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரைக் இருக்கும், ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சரி, இதனால் பார்க்கலாம், நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்ண முடியாது, ஆனால் உங்களை எதிர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டார். இல்லைங்க, தயவுசெய்து அங்கே போலீஸை அதிகமாக போடாதீங்க, ஒருத்தர் 2 பேர் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு போடுங்க, நகராக தகராறு பண்ணால் எவ்வளோ போலீஸ் சொன்னாலும் கொண்டு வாங்கன்னு சரின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கினார், போலீஸ் அனுப்பலை. அப்புறம் இந்த வக்கீல்கள்லாம் பார்த்தேன், உள்ளூர் வக்கீல்லாம் பார்த்துட்டு தெலுங்கு பேசுகிறவங்க கையில் தெலுங்கில் பேசினேன். வக்கீலுங்க தெலுங்கு பேசுகிறவங்களாம் அதிகம், அவங்கெல்லாம் இங்கே அவங்கெல்லாம் போய் பார்த்து பேசும்பொழுது அவங்கெல்லாம் முதல்ல வந்து கன்வின்ஸ் ஆகலை, ஒத்துக்கலை அவங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் ஓசூர் வளருது, நீங்கள் அதுக்குள்ளே கெடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஓசூர் வேகமாக வளர்றதுக்காக தாங்க நாங்கள் பண்ணுறோம், அது எப்படி வேகமாக வளரோம் அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, இங்கே நடக்குது இது வந்து. அப்போ முதலாளி இந்துஜா இல்லை, நான் பேசுவேன், இந்துஜா வந்துட்டாங்க. இந்துஜா வந்த டைமில் சொன்னேன், முதலாளிங்க இருக்காங்க, அவங்க எங்கேயோ இங்கிலாண்டில் இருக்காங்க, இந்த லாபமெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் சம்பளம் குறைவாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய லாபம் வரும், அந்த லாபத்தெல்லாம் இங்கிலாண்டுக்கு எடுத்து விடுவாங்க, இந்தியாவுக்கு கூட கிடைக்காது. ஆனால் எங்கள் தொழிலாளிக்கு இப்போ வந்து 1000 ரூபா 500 ரூபா கிடைக்குதுன்னு சொன்னால், 600 ரூபா கிடைக்குதுன்னா அவனுக்கு ஒரு 1500 ரூபா கிடச்சிதுன்னு சொன்னால், அந்த 1500 இங்கே தான் செலவு பண்ணுவான், எங்கே ஓசூரில். அப்போது உங்கள் கடையெல்லாம் வியாபாரம் ஆகும், வளரும் மேலும் மேலும். அது மட்டும் இல்லை, உங்கள் மண் இருக்க, மண் பொண்ணு ஆகிடும். இப்போ ஏக்கரா வந்து 1000 2000 3000 விற்கிதுன்னு சொன்னால், இருக்கிற தொழிலாளியெல்லாம் போய் வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கி போனாங்கன்னா அதில் லட்சக்கணக்கு ஆகிடும். நீங்களாம் பெரிய பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு. நீங்களாம் படித்தவங்க, விவரம் தெரியாதவங்க இல்லை நீங்கள்லாம், சரிதானே? அதாவது அப்போ வரும்பொழுது ஓசூரில் ரோடு கிடையாது, இந்த ரோடெல்லாம் கிடையாது, ஒரு 7-8 கடை இருக்கும், அவ்வளோதான். மலை இருக்கும், மலை மேலே ஒரு கோயில் இருந்தது அவ்வளோதான். சுற்றி பார்த்தா எல்லாம் தெரியும் மொத்தமே. கடைகளே கடத்தரில் ஒரு 4-5 கடை தான் இருக்கும் அந்த சமயத்தில். நாங்கள்லாம் ஊர்வலம் வந்தோம்னு சொன்னால் அந்த கடத்தருவா போய் தான் அந்த ஊர்வலம் போவோம், சரிதானே? அப்போ அவங்க நமக்கு தொழிலாளி கோஷம் போட்டு வந்தது எனக்கு ஒன்று கவனம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒர்க்கர் இப்போ பேசுகிறீங்க இல்லையா, அது மாதிரி டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார், ஆர்கே எங்கள் சூப்பர் ஸ்டார் கோஷம் போடுவோம் இந்த தெருவில்.
கோஷம் போடுவாங்க. நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அப்போல்லாம் இது காரு இங்கெல்லாம் கிடையாது, 2 வீலர்லாம் கிடையாது அந்த சமயத்தில். அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வக்கீலுங்க திமுக அதிமுக இவங்கெல்லாம் பேசி அவங்களாம் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கன்வின்ஸ் பண்ணி 8 மாதம் போராட்டம் இருந்தது. 8 மாதம் போராட்டம் நடக்கும்பொழுது நான் பேசும்போது உள்ள காக்கா கூட போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த அதிகாரியும் அனுமதிக்கலை உள்ளே போகிறதுக்கு, ஒரு அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் திரும்பி வரும்போது பார்த்தா எல்லோரும் நிறுத்திட்டோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லோரும் நிறுத்தினா எப்படி? உள்ளே செடி கொடி எல்லாம் இருக்குது, அவங்களாம் தண்ணி ஊற்றணும், அப்புறம் உள்ளே எல்லாம் க்ளீனாக இருக்கணும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறங்களாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது விடக்கூடாது சார் அப்படின்னு சில பேர். பாருப்பா, இங்கே இருக்க பூச்செடியெல்லாம் இருக்குல்ல, வேலை நிறுத்தம் என்பது என்ன அர்த்தம்னா வேலை நடக்கக்கூடாது. ஆனால் எப்பவும் வேலை நடக்காதுன்றதுக்கு இல்லை, நம்ம கோரிக்கை நிறைவேறப்பாடு வேலை மீன் நடக்கும். நாம் போகும்போது பூச்செடிங்க இருக்கணும், அந்த பூ நீ தானே பார்க்குற, க்ளீனாக இருந்தால் நீ தானே அனுபவிக்கிற, அது நடக்கட்டும், அதனால் வேலை நடக்காது ஒன்றும் அப்படின்னு சொல்லி தொழிலாளிக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் மெயின்டெனன்ஸால் உள்ளே விட்டோம். வேறு யாரையும் விடலை. போலீஸ் ஒருத்தர் 2 தான் இருந்தாங்க. தினம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். எங்கேருந்து சாப்பாடு நடந்தது? என் தலைமையில் இருக்க சங்கங்கள்லாம். அப்போ தான் ஒரு 3, 4, 5 வருஷத்தில் LMW அவங்களும் நல்ல சம்பளம் வாங்கி கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டாங்க. இப்போ LMW இங்கே ஒரு நாள் எல்லாருக்கும் பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. காலையில் சாப்பாடு ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் ராத்திரி வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு அப்போ பள்ளிக்கூடம் கிடையாது, சில பேர் பள்ளி படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வசூல் பண்ணி கொடுத்து அந்த பள்ளிக்கூட பசங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும். ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. இப்போ சாப்பாடு இங்கே சாப்பிட்டுக்கலாம். மற்றதுக்கெல்லாம் சொன்னோம்ப்பா, வீட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படின்னு பல பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. 8 மாதம் நடந்தது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மேனேஜிங் டைரக்டர் எனக்கு ரொம்ப அவர் பார்த்தாரு, என்னை பார்த்தாரு. கேட்கும்பொழுது பேச முடிச்சிடணும் அப்படின்னாரு. சரி, நாங்கள் தயாராக இருக்கோம்னாரு. அப்போது அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு 1200 என்னமோ 500 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டோம்னு சொன்னவங்க 1500 கொடுக்க முன் வந்தாங்க. ஒர்க்கெல்லாம் எல்லோரும் ஒத்துக்கினாங்க, ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டோம். கையெழுத்து போடும்போது சீக்கிரமாக கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. அப்போது ஒப்பந்தத்தில் இந்த யூனியனை நாங்கள் அங்கீகரிக்கிறோன்றது முதல்ல அதில் போடணும் அப்படின்னு. அப்படின்னா இன்னொரு யூனியன் வராத தடுக்கிறதுக்கு அது ஒத்துக்கினாங்க, போட்டாங்க. இந்த 2-3 நாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தகராறு. நான் முடியாது என்ன ஆனாலும் சொல்லி அதுக்கப்புறம் அந்த 3 நாள் பொறுத்து ஒப்புணர்ப்பாடு தான் நான் கையெழுத்து போட்டேன். அப்புறம் அந்த ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு அந்த ஒப்பந்தத்தை கொண்டாடணும், உள்ளே கொண்டாடணும். மேனேஜ்மெண்ட் வச்சு கொண்டாடும் பொழுது முதல்ல இப்போ நான் பார்த்தேன் பாரு, திமுக தலைவர்கள், அதிமுக தலைவர், காங்கிரஸ் தலைவர், அப்புறம் வக்கீல் சங்க தலைவர், போலீஸு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தேன். இப்போ இன்விடேஷன் கொடுத்துருப்பாடு அவங்க அந்த இதுக்கும் வந்தாங்க. சரி, அன்றைக்கி நான் என்ன சொன்னனோ ஓசூரை பற்றி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளரும்னு நான் எதிர்பார்க்கல. கிருஷ்ணகிரியிலிருந்து இங்கே வரணும்னு சொன்னால் ஒத்தையடி பாதை, ஒரே காடு. சென்னையிலிருந்து நாங்கள் வரணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இடையில் 3 இடத்துல ரயில்வே கிராசிங் வரும். 3 இடத்துல ஏதோ பர்கூர், இந்த ஊர் அந்த ஊர் வரும்.
12 மணி நேரம் ஆகும், 14 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு. அப்போ சரிதானே? இங்கிருந்து பெங்களூர் போகணும்னு சொன்னால் நான் ஏரோப்ளேனில் வரும்பொழுது 2.5, 3, 4 மணி நேரம் ஆகும், ஒத்தையடி பாதை. அப்போ இந்த எலக்ட்ரானிக் இது அதெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது. என்னது இந்த கம்பெனிங்க, ஐடி கம்பெனிங்கெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. ஒரே அடி, ஒரு 8 அடி பாதை. நான் முதல்ல இந்த இடத்த தாண்டி போகும்போது 68, 69 தாண்டி போகும்போது அப்போ தருமபுரியிலையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்களில் பொதுக்கூட்டம் கூட்டம், அது அரசியல் கூட்டத்தை போட்டுட்டு பெங்களூருக்கு போனேன். போகும்பொழுது இந்த ஓசூர் வழியாக போனோம் ஒரு நாள் ராத்திரி. இப்போ ரோடு எங்கடா இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அசோக் லேண்ட் கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு ஏரி இருந்தது, அது இடிச்சிட்டாங்க. அந்த ஏரி இப்போ இடிச்சிட்டாங்க, குறுக்க ரோடு போட்டான். அந்த ஏரி மேலே தான் ரோடு. இப்படி பார்த்தா விழுந்தா அவ்வளோதான், கார் விழுந்தா மொத்தமே ஒரு 8 அடி 10 அடி தான் இருக்கும் அந்த ஏரி மேலே தார் ரோடு. அதுதான் பஸ் எல்லாம் போகும் இருந்தது. அதுக்கப்புறம் அசோக் லேண்ட் வந்தது. அசோக் லேண்ட் வந்திருப்பாடும் அந்த ஏரி இருந்தது, அந்த ரோடு இருந்தது. முதல்ல சேர்ந்தவங்க பார்த்துருப்பாங்க அதை. அதுக்கப்புறம் குறுக்க ரோடு இப்போ தான் போட்டாங்க, ஒரு 10 வருஷம் பொறுத்து தான் போட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்றைக்கி இருந்த நிலம் சொல்கிறேன். நீங்கள் இந்த மலை மேலே, ஓசூர் மலை மேலே ஏறினீங்கன்னு சொன்னால் ஓசூரை பார்த்துடலாம். மொத்தமே ஒரு 400-500 வீடு, சின்ன வீடுங்க தான் இருக்கும். அவ்வளோதான் ஓசூர். இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்குது. அசோக் லேண்டும் ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 2 வந்தது, 300 ஏக்கர் வாங்கினாங்க. அந்த 300 ஏக்கரால் 2A கொண்டாந்தாங்க. அப்புறம் இந்த 353 பேரை அங்கே சர்ப்ளஸ் ஆகி மாற்றும் பொழுது எதிர்ப்பு, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு. ஏன்பா, நீ நாகர்கோயிலேருந்து வந்திருக்க, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிற, சரிதானே? இது மேற்க இருக்குது, அது கிழக்க இருக்குது. இங்கேருந்து நீ குடியிருக்கிறது ஓசூரில், இங்கேருந்து அங்கேருந்து போனால் என்ன? அது மட்டுமல்ல. அப்போ சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, எண்ணூர் பழைய தொழிற்சாலை, அது பழசு, அதுக்கு புதுசாக ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் வந்துடாது. யூனிட் 1 அதுதான் பெருசு இப்போ இருக்கிறதுல. அதனால் வேண்டி இப்போதைக்கு ரொம்ப ரெலவெண்ட்டு, ரொம்ப தேவையானது, எல்லா வண்டிகளும் செய்யக்கூடியது யூனிட் 1. அப்போ எல்சிவி கிடையாது. ஆனால் எதிர்காலத்தில் யூனிட் 2 தான் இம்பார்ட்டன்ஸ் வரும். காரணம் அதுக்காக தான் 300 ஏக்கரா வாங்கி வச்சிருக்கிறாங்க. உனக்கு அங்கே போனதான் பாதுகாப்பே தவிர இங்கே இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது எல்லாரும் எதிர்த்தாங்க. எல்லாரும் எதிர்த்தாங்க. இருந்தாலும் அப்போ ஒரு 300 பேர் தான் அங்கே இருந்தாங்க. இவங்க போய் 600-800 ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 500 பேரை புதுசாக வச்சோம். அப்புறம் தான் 1500 பேர் அங்கே ஆனாங்க. அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துக்கினே வருது. இன்னைக்கு அசோக் லேலண்டு கேந்திரமாக இருக்குதுன்னு கேட்டீங்க சொன்னால் யூனிட் 2 தான் என்பதை புரிஞ்சுக்கணும். அச்சானியா இருக்கு. அதாவது ஒரு தலைவராக இருக்கவங்க தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அந்த தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக மட்டும் பார்க்கக்கூடாது. இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு. இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. ஆனால் இது 30 வருஷமாக நடந்தது. நம்ம தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் 2008 வரைக்கும் நடந்தது. 2008 இப்போ 16-17 வருஷம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. எப்படி பொது உடைமை சமுதாயம் போச்சோ அதே மாதிரி பெரிய பலகீனம் ஏற்பட்டுன்னு வருது. ஏறக்குறைய நம்ம போயிட்டோம்னு தான் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் விளிம்பில் இருக்கிறோம், வீழ்வதின் விளிம்பில் இருக்கிறோம், வீழ்ந்துட்டோம் நாம். ஏன் 2008 வரைக்கும் தொழிலாளி 15,000 பேர், நிரந்தர தொழிலாளி 15,000 பேர்.
8 2000 பேர் இது எண்ணூரில் 2000 பேர் யூனிட் 1. இங்கே 300-400 பேர் இருந்தாங்க. இங்கே இப்போ 1500 பேர் தான் இருக்காங்க. 2000 பேர் இந்த இடத்துல 400 பேர் தான் இருக்காங்க. 8000 பேர் இந்த இடத்துல 1500 பேர் தான் இருக்காங்க. 2000 சில்லறை பேர் இருந்த 800 ஃபவுண்டரியில் 600 பேர் தான் இப்போ இருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூரில் 1500 பேர் இருக்காங்க. நிரந்தர தொழிலில் 240 பேர் தான். 1500 பேர் இருந்த பந்தாரா இப்போ 250 பேர் தான். 110 பேர் இருந்த ஆழ்வார் இப்போ 10 பேர் 15 பேர் தான். பந்தாரா இது பந்து நகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தராஞ்சலில் ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனால் 40% உற்பத்தி அங்கே தான் ஆகுது. ஏன்? அங்கே தொழிலாளியே கிடையாது. சுற்றுப்பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த மாணவர்களில் 3 ஷிஃப்ட்டுக்கும் வரவழைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி கை துட்டு கொஞ்சம் கொடுத்து எல்லா தொழிலாளியும் பண்ணுறாங்க. உற்பத்தி எல்சியை தவிர எல்லாத்தையும் பண்ணுறாங்க. தொழிலாளியே கிடையாது. இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது தான். சரி, எப்படி கீழே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆரம்பம் எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னால் 1988 81 தொழிலாளிக்கு ஒரு நல்ல அக்ரிமெண்ட் போட்டு 250 ரூபா அந்த காலத்தில் போட்டு 500-600 இந்த சம்பளம் 1000க்கு மேலே போச்சு. 4 இலக்கத்துக்கு வந்தது. நான் தான் போட்டேன். அப்போ தான் இன்கம் டேக்ஸ் ஜனங்க கட்டுறாங்க. உடனே எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க, நம்ம துரைராஜ் உள்பட. என்னங்க நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் ஏறி போச்சு, இப்போ இன்கம் டேக்ஸில் பிடிக்கிறாங்களே அப்படின்னு. ஆமாவா? இன்கம் வந்தால் இன்கம் டேக்ஸ் வரும். இன்கம் வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கினீங்களா? நீ வாழ்க்கையில் இந்தியாவில் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா 1 கோடி பேர் கூட இன்கம் டேக்ஸ் கட்டல. நீ ஒரு மேட்டுக்குடி ஆகிட்ட. முன்ன தாழ்ந்த குடியாக இருந்த, இன்கம் டேக்ஸ் கட்டுற. ஜெயிலுக்கு போனால் கூட பி கிளாஸ் தருவான் உனக்கு. அதனால் நீ பெருமைப்படணும்பா. உடனே என்ன பண்ணுறான், போயிட்டு இந்த ஆள் ரொம்ப திமிர் பிடிச்சுவியா, இப்படிதான் பண்ணுவான், இப்படிதான் பேசுவான் இந்த ஆள் அப்படின்னு சொன்னால் அதான் கரெக்டு. அது எப்படி இவர் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எதிர்த்தரப்பு அது வலுவாகுது. சரிதானே? உடனே போட்டி எனக்கு வந்தது. பெங்களூர்ல ஒருத்தர் இறக்குமதி ஆக்கினாங்க. அவர் கேட்டாங்க, இது என்ன பெரிய சமாச்சாரம், எங்க அண்ணன் டெல்லியில் இருக்குது சொல்லுது, இன்கம் டேக்ஸ் போகுது. எலெக்ஷன் நடந்தது, குத்தோன்னு குத்திட்டாங்க, அங்க அவுட்டு, நான் தோத்துட்டேன். சரிதானே? அதாவது அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ எலெக்ஷன்னா எதவா பேசணும் போல இருக்கு. நம்ம மனசில் படுற மாதிரி பேசக்கூடாது போல இருக்கு. சரிதானே? நைஸா பேசணும் போல இருக்கு அப்படின்னு. இது இன்னேறு வரைக்கும் எனக்கு வரமாட்டேங்குது. அதுதான் தொல்லை. தோன்றதே பேசின்னு இருக்கிறேன். சரிதானே? அது ஜனநாயகத்துக்கு சூட் ஆகுறதில்லை. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது, 7 சங்கத்துக்கு என்ன தலைவர் ஆக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு இருந்திருக்கிறேன். அது சும்மா ஆக்கல, நீங்க படாத பாடுபட்டு ஷூ போட்டா கால் கடிக்குதியா, போய் மேலே சொன்னா 40 ரூபா கட் பண்றான். கால் கடிக்குதுன்னு சொல்றது 40 ரூபா கட் பண்றான். என்னடா அர்த்தம் கேட்டீங்கன்னா, அக்ரிமெண்ட் படிச்சு பாருன்றான்.
புதுசாக அவனுக்கு சம்பளம் கிடையாது, பாதி சம்பளம்னு சொல்கிறான். பாதி சம்பளம் கொடுத்தா நான் எப்படி ஒத்துக்குவேன், கையெழுத்து போட மாட்டேன்னு குமரேசன் சொல்கிறாரு. கேஸ் போட்டார் என் பேச்சு கேட்டு. ஆனால் தலைவர் எழுதுறாரு, நான் போட்ட அக்ரிமெண்ட்டு செல்லுபடி ஆகுது, எல்லாரும் ஒத்துக்குச்சு, ஒத்துக்குன்னு பாரு தான் கையெழுத்து போச்சு, கையெழுத்து போச்சு கரெக்டு அப்படின்னு லெட்டர் வேறு இருக்கு. இன்னும் அவங்களுக்கும் ஆள் இருக்காங்க, இதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியல. இந்த எதவா பேச எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆளுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்டால் என்ன சொல்கிறானுங்கன்னா, ஏடா நீ உண்மைதானே பேசுகிறேன்னு கேட்டால் உண்மைதான் பேசுகிறேன், ஒத்துக்க மாட்டேன் சொல்கிறவன். இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்க சொன்னால், நேற்று வந்து 40 பேருக்கு பார்த்தாங்க, சம்பளம் அவங்களுக்கு 40, இது 40,000 போட்டுக்குது. என்னங்க அதுக்கு முன்னாடி ஆனவனுக்கு 70,000 கிடைக்குது, எனக்கு 40,000 தான் கிடைக்குது, கருவாக இருக்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு சரிம்மா போட்டிருக்காங்க, ஏன் இது மாதிரி போட்டிருக்காங்க எங்களுக்கு தெரியாது அப்படி சொன்னான். தெரியாதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், நானே பல கண்டிஷன் எழுதியிருக்கிறேன், ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்டுக்கு விரோதமானது, அது செல்லாது அப்படின்னு போட்டிருக்கேன் நான். ஆகவே முதல் நீ உன்னை நம்பு, அதுக்கப்புறம் சட்டத்தை நம்பு, அதுக்கப்புறம் ஒத்துமையை நம்பு, அதுதான் உனக்கு மீட்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து போனோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ இருக்கிறவங்க ஏன் போட்டவங்களை கேட்கணும்னு சொன்னால், அப்போ போட்டுச்சு சரிட்டு. இப்போ தலைவர் 7 இடத்துக்கு இருக்கார்ல, அவரெல்லாம் சரி பண்ணுவார், நீ அவரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நம்பி வராங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போக்குங்கள் நமக்கு வந்ததுனால தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2008 வரைக்கும் வச்சுட்டு வந்தவன் இறந்து போனால் உடனே கொடுப்பான் வேலை, அப்புறம் வரிசையாக கொடுப்பான், கொடுத்துன்னு வந்தவன் 2008 16 வருஷம் வரைக்கும் இந்த 15,000 பேர் 4,000 பேராக குறைஞ்சிருக்கிறோம். இது கம்யூனிஸ்ட் தேசம் போனதுக்கு சமமானது, ரைட். அதனோட விளைவு என்ன இன்னைக்கு அப்படி கேட்டிங்கன்னு சொன்னால், நான் தொழிலாளிக்கு சொல்கிறேன், பாருப்பா நம்ம 4,000 பேர் 11,000 பேர் இன்னும் வேலை செய்கிறான், மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கிறான், அவனே கொடுத்துக்கிறான் கணக்கு, நம்ம கொடுத்த கணக்கு கரெக்டாக ஒத்துக்கிறான். 100 பர்மனெண்ட் வேலை இருந்தால் மேனேஜ்மெண்ட் சொல்கிறான் 27 பேர் தான் நாங்கள் பர்மனெண்ட் ஆள் வச்சுருக்கிறோம், 73% ஆள் வந்து அன்றாட கூலிகள் தான் வச்சுருக்கிறோம், அவங்களுக்கு சம்பளம் 13,000 தான் கொடுக்குறோம், உங்களுக்கு ₹1,00,000 கொடுக்குறோம், உங்களுக்கு போனஸ் 2,71,000 கொடுக்குறோம், 61,000 கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னப்பா இந்த 2 லட்சம் வண்டிகள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சது தானே, அட்லீஸ்ட் சட்டப்படி நீ மினிமம் சேலரி கொடுக்குற, சட்டப்படி அவங்களுக்கு போனஸ் சேரணும், பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் சேரணும். அந்த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு 35,010 சேரணும். அவங்களுக்கு ஒரு மாதம் வேலை செஞ்சால் 12 வகுத்து கொடுக்கணும், அது கொடு அப்படின்னு கேட்கும். அதே மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கு கேட்கணுமா, நீ வாங்கிட்டீங்க அவங்களுக்கு வாங்கணும், நீங்கள் லெட்டர் கொடுங்க, நான் சொன்ன பிறகு லெட்டர் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வாங்கணும் என்பதில் உள்ளே இருக்கக்கூடிய தொழிலாளர் நம்ம சங்கம் நம்ம நலமன்றம் யாரும் குறியாக இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஒன்று சரி, உங்களுக்கு தெரியலையா, தெரியப்பட்டோன்ற காரணத்துக்காக இப்போ போனஸுக்கு வசூல் பண்ணி 40 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்தாங்க. 40 லட்சம், ஏன்னா 6 சங்கம் இருக்க, ஆளுக்கு 6 போட்டாவே 40 வந்துடுத வந்து கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன் எல்லார் கையில், அவங்க கையில், ஏன்பா உங்களுக்கு 2,61,000 வந்ததுக்கு காரணம் என்ன? 2 லட்சம் வண்டிகள். இந்த 2 லட்சம் வண்டிகள் நீங்கள் 4,000 பேர் தான் உற்பத்தி பண்ணீங்களா, அல்லது கூட வேலை செய்யக்கூட மற்றவங்களாம் இருக்காங்களே 8-11,000 சேர்ந்து பண்ணீங்களா? சேர்ந்து தான் பண்ணோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறீங்க, ரைட்டு. ஆனால் நீ ₹1,00,000 வாங்குறேன், அவன் 13,000 வாங்குறான், நீ 2,61,000 வாங்குற, நீ அவ்வளோ கேட்கல,
சட்டப்பிரகாரம் அவனுக்கு சேரும், அது வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு ஏன் உணர்வு இல்லை? அதுக்கு பதில் இல்லை. அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, நீ கொடுத்த பணத்தை ஒவ்வொரு 8000 பேர் வேலை செய்கிறாங்க நிரந்தர தொழிலில். 8000 பேர், அந்த 8000 பேருக்கு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துடணும். நீங்கள் 40 லட்சத்தை ஒர்க்கிங் பீப்புள் ட்ரேட் யூனியன் கவுன்சில் வந்து இது ஏதோ அதில் உத்தியோகம் பண்ணுறதுக்காக அது நடக்கலை. அது தொழிற்சங்கத்துடைய குறிக்கோள் தவறாமல் நடக்கணுன்றதுக்காக தான் அது இருக்கு. எந்த சங்கத்தில் யார் பணம் கொடுத்தாலும், எப்படி பிளான்ட் 1ல் போராட்டம் நடக்கும் பொழுது 8 மாதத்துக்கு எங்கேருந்து பணம் வந்தது? நானாக கொடுத்தேன். அப்போல்லாம் வக்கீல் உத்தியோகம் நான் செய்யலை. எல்லா தொழிற்சங்கத்திலையும் போனஸு அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் போட்டு துட்டு எனக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த பணத்தை முதல் யாருக்கு கொடுப்பணுங்கன்னா, எங்கே போராட்டம் நடக்குதோ அந்த தேவைக்கு கொடுப்போம். என் தலைமையில் எங்கே போராட்டம் நடந்தாலும் தோக்கத்துக்கு ஒரு காரணம் பார்த்தேன். என்ன காரணம் பார்த்தா, அந்த போராட்டத்தை ஒற்றிடுவான் மேனேஜ்மெண்ட் வறுமையை பயன்படுத்தி. ஆகவே நான் என்ன பண்ணேன், எங்கே போராட்டம் நடத்தினாலும் அடுப்பு முதல்ல கொளுத்த ஆரம்பிச்சிடுவோம். அடுப்பு அரிசி சுற்றுப்பக்கத்துலேருந்து எப்படியா வசூல் பண்ணி போட்டு அங்கே சாதம் இது சோறு பொங்கி அங்கே வந்து போராட்டம் நடத்துகிறவங்களாம் அங்கே இருக்கணும், சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஒத்துமையாக இருக்கும்போது கருங்காலி மொத்தமாக அவன் சேர்க்க முடியாது, ஒவ்வொருத்தரும் தான் சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் சேர்த்துன்னு வந்தான்னா நம்மளால் அங்கே ஃபுல்லாக இருப்போம், ஒருத்தவனை உள்ளே போக முடியும், உதவிடுவான். போராட்டம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமானது. அதனால போராட்டம் நடக்கிற இடத்துல யார் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, WPCயில் ஃபஸ்ட்டு எங்கே போராட்டம் நடக்குதோ நடந்துக்கினே இருக்கும். போராட்ட இடத்துல அங்கே சாப்பாடு போட்டு வள்ளலார் பண்ணார் இல்லையா, அது மாதிரி அங்கே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும், சாப்பாடு போட்டு இருக்கும். விம்கோவில் 68 போராட்டம் நடக்கும்பொழுது அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர், பெரும்பாலும் விவசாயிங்க இருந்தாங்க. நான் வந்து போராட்டம் நடக்கும், நாளாகும், அரிசி போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது 150 மூட்டை அரிசி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 150 மூட்டை, ஒரு மூட்டை 64 படி. 2 வருஷம் போராட்டத்துக்கு தாழ்வாது. டெய்லி சாப்பாடு 3 வேளை. அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், என்ன காய்கறி வேணுமோ என்ன உணவு பண்ணுவாங்க. பக்கத்தில் கடல், மீனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவன் நிறைய மீன் கொண்டு வந்து ஒரு நாளைக்கு அவன் மீன் கறி போட்டு ஆடு கட்டிட்டாங்க. கொண்டு வந்து மேனேஜ்மெண்ட்டு ஆள் உள்ள போவான், வெட்டானுவான், இங்கே ஆட்டு தலையை வெட்டி விட்டுவான். அன்னைக்கு மட்டன் குழம்பு எல்லாருக்கும். இது மாதிரி இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ பாருங்க, இப்போ மாலை போட்டுக்கிட்டே இருந்தீங்க பாரு, அது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பான், நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் துப்பாக்கி சொன்னாந்து ஜெயிச்சாங்க போனாங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அந்த காலத்து போராட்டம் நடந்தது நான் சொல்ல வரேன். நான் அவ்வளோ உணர்வோடு இந்த போராட்டங்கள் நடக்கும். வெற்றியாக்கி தொழிலாளி காமிப்பாங்க அவங்க. அப்படி இருந்த இடத்துல இப்போது 8000 10,000 பேர் வேலை செய்யும் பொழுது மாநாடு போட்டிங்கெல்லாம் கரெக்டு. உங்களுக்கு எனக்கு இருந்த பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன கேட்டிங்கன்னா, இப்படி வேலை செய்கிறவனுக்கு இவனுக்கு இவ்வளோ குறை கொடுக்குறானுங்கள, சட்டப்படி அது மாதிரி தப்புன்னு தலைவர் சொல்கிறாரு, அதனால் அவனுக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படி உணர்வு இன்னும் உங்களுக்கு வரல. இந்த பின்னடைவுக்கு யார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உழைக்கும் மக்கள் மாவட்டம் தான் காரணம், நலமண்டங்க தான் காரணம். ஏன்னா மற்றவனும் தெரியும், நம்ம அவனை பற்றி நமக்கு தெரியும், அவனுக்கு எல்லாம் கையாளுங்க. அவனு நீங்கள் தான் நிர்வாகத்துடைய கையாளும் கிடையாது, கை சுத்தமானவனு நீங்கள். சார் நம்ம எப்படியா அடுத்த தேர்தல் ஜெயிக்கணும்,
இதுதான் உங்களுக்கு. அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தேர்தலா அவன் அடுத்த ஒப்பந்தம் சரிதானே, ஆன் டேட் ஒப்பந்தம், அன்றைக்கே ஒப்பந்தம், 34,000 ரூபாய் குறைவால தான் நம்ம வாங்குவோம் சரிதானே. ஏன் அதை சொல்கிறான் அப்படி கேட்டிங்கன்னு சொன்னால், வாரிசு வேலை வைக்கிறேன்னு மேனேஜ்மெண்ட்டு ஜனவரி மாதம் 31 ஒத்துக்கினான். யார்? மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கினான். அது மார்ச் மாதத்துலேயும் ஏப்ரல் மாதத்துலேயும் உங்களெல்லாம் கூட்டி உட்கார வச்சு மேனேஜ்மெண்ட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டு வாசம் வைக்கிறோன்னு சத்தியம் வைக்கிறேன் உங்கள் கையில். நான் இல்லை, மேனேஜ்மெண்ட்டு ஒத்துக்கினே போச்சு. ஆனால் இறந்து போனவங்க பிள்ளைங்கள வைக்கிறோம், ரைட்டு. அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு அவனுக்கு 5 மாதம் ஆச்சு. அவன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறது 40-50 பேருக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தா கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு அதுவும் பண்ணிட்டான். அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன், அவன் பேரில் கேஸ் இருக்குதா இல்லையா, இதுக்கு ஒரு 3 மாதம் எடுத்து முடித்து, அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு அவனை கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறான். என்ன ஆர்டர் கொடுக்குறான் அப்படி கேட்டிங்கன்னா, நீ ஜூலை மாதம் 5ஆம் தேதி தான் வரணும். நான் ஏன்டா வாரிசு வேலை ஒன்றும் வைக்கல அப்படின்னு கேட்டால், இப்போ தான் நாங்கள் அந்த செத்து போன பிள்ளைங்கள்லாம் வைக்கிறதுக்கு ஜூலை மாதம் 5 ஆகும், அதுக்கு பின்னாடியே தொடர்ந்து எடுக்கிறோம் அப்படின்னு என்னை ஏமாத்துறான் சரிதானே. அது சம்மந்தமாக உங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறேன். நான் சொல்ல வந்த முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னு சொன்னால், அன்றைக்கி இருந்த பலம் இன்றைக்கி இருந்த பலகீனம் என்ன அப்படி கேட்டிங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கலான்னு சொன்னால், நம்ம இருக்கிறது ஒரு ஷிஃப்ட்டுக்கு எந்த இடமா இருந்தாலும் 100 பேர் 150 பேர் இருக்கிறோம். மற்ற பிளான்ட் ஒன்று எடுத்துக்கோங்க, இன்ஜின் உற்பத்தி பண்ணுறதுக்குன்னே பெண்களை போட்டு, பெண்களே அதிகாரி, பெண்களே சூப்பர்வைசரு, பெண்களே உற்பத்தி பண்ண இங்கே கொடுத்துடுறான். ஓடுது உள்ளுக்குள்ள. அது என்ன பெருமை பேசிக்கிறான் மேனேஜ்மெண்ட்னா, எல்லாரும் கூட்டு வந்து பார்த்தோன்னா நாங்கள் பெண்களையே பண்ண வைக்கிறோம், பெண்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூரா சொல்கிறான். ஆனால் அந்த பெண்களுக்கு இவன் சம்பளம் கொடுக்கறது இல்லை, அது 13,000 தான் கொடுக்குறான். இப்படி ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு கம்பெனி நடக்குது கண் முன்னாடி. தலைவர் குச்சேரர், தலைவர் குச்சேரின்னு சொல்றது போல தலைவர் குச்சேரி தூக்கு போட்டு சாவலாம். இதை பார்த்தா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். இதை வருஷா வருஷம் நான் அறிக்கையில் போடுறேன். இன்னைக்கு இருக்கிறதுக்கு நம்முடைய பிரதான வேலை என்ன? நிரந்தர வேலைகளில் நிரந்தர ஆட்கள் வைக்கணும். ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்லுது, கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பர்மனன்ட் ஆக்ட் சொல்லுது, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் சொல்லுது, அது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை கட்சி ஜட்ஜி எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? ஓ டைம் ஆகி போச்சு. இதுக்குள்ள என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, in the name of globalization, the employees in this country wrongly nomenclature their own workmen as casuals, contract trainees and exploit them. The Supreme Court cannot countenance it அப்படின்னு கண்டிச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் உலகமயமாதல் என்ற பெயராலே தன்னுடைய தொழிலாளியை, தனக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளியை அவனை கேஷுவல் என்றும், அவன் பயிற்சியாளன் என்றும், கான்ட்ராக்ட் என்றும் தப்பான பெயர் அவர்கள் கொடுத்து கொள்ளையடிக்கிறார்கள். இதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் எழுந்த பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்க எழுத்து மூலியமா. இந்திரா காந்தி காலத்தில் 1976 ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976, ஆம்பளைக்கும் பொம்பளைக்குமே சம்பள வித்தியாசம் இருக்கக்கூடாது
அப்படின்னு வந்தது. அது வித்தியாசம் இருக்கலாமா? சட்டம் சொல்லுது. இது சம்பந்தமாக பத்திரிகைகள் எழுதுறாங்க. ஆனால் நான் மற்ற சங்கத்தை பற்றியெல்லாம் சொல்ல தயாராக இல்லை. உழைக்கும் மக்கள் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் சங்கத்தில் இருக்கணும். ஆனால் நலமண்டலத்தில் இருக்கும் உள்பட ஒரு கான்ட்ராக்ட்காரனை 2 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவனை மெம்பர் ஆக்கணும்னா நலமண்டலத்துக்காரனே என்னை தோக்கடிச்சிடுவோம். சட்டத்தில் அவங்களாம் தொழிற்சங்க சட்டத்தில் இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்டில் உள்ள வேலை செய்கிறான்னா அவன் மெம்பராக இருக்கலாம். நான் வரும்பொழுது செக்யூரிட்டி மெம்பராக இருந்தான், டிரைவர்ஸும் மெம்பராக இருந்தான். கேன்டீனில் வேலை செய்வனே பர்மனெண்ட் ஆக்கி 250 பேருக்கு பர்மனெண்ட் ஆக்கி சமசம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தான். அதை முதல் போனது யார்? முதல்ல வந்தார் இந்த பெங்களூர்காரர், இன்கம் டேக்ஸ் குறைக்கணும்னு சொல்லிட்டு வந்தார் இல்லை, அவர் வந்தார், பார்த்தார். கேன்டீனில் இருக்கக்கூடிய 250 பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு சுய நல்லா கேட்டிங்கன்னா சம்பளமாக கட்சி போச்சு, போனஸ் சம்பளமாக கட்சி போச்சு. ஆனால் அவன் போய் பொண்ணு கட்டிக்கணும் அப்படி கேட்டால் அந்த மாமனார் கேட்குறான், நீ எங்கேப்பா வேலை செய்கிற? அசோக்லேருந்து வேலை செய்கிறேன். சார் அசோக்லேருந்து வேலை செய்கிறேன்னா என்ன வேலை செய்கிற? கேன்டீனில் வேலை செய்கிறியா? பொண்ணு கொடுக்கணும்னு தயங்குறான். இருந்தாலும் சம்பளம் கிடைக்குதுன்னு சொன்னால் உள்ள பர்வாரின்னு இருப்பான் தொழிலாளி. எங்கே வேலை செய்யணும்? அசோக்லேருந்து. சரி தானே? என்ன வேலை செய்ய? வண்டி செய்கிறோம். ரைட். அவர் உள்ள செய்கிற வேலை பர்வாருது. இது பெட்டர் வேலை, அது மோசம். இதை சொன்னால் என்ன மாமனார் என்ன பண்ணுறான்னா 50 சவரம் போட்டு பொண்ணு கொடுக்குறான் சமூகத்தில். கேன்டீனில் வேலை செய்கிறான்னா சரி 25 சவரம் போட்டு பொண்ணு கொடுக்குறான். சமூகத்தில் அவனுக்கு அந்தஸ்து இல்லை. சரிதானே? அதெல்லாம் அவன் கேட்டு கிடக்குறான், நான் உள்ளே போய் வேலை செய்கிறேங்க, உள்ளே போய் வேலை செய்கிறேன். சரிதானே? மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறேன், அவனை உள்ள விட்டுறேன் நான், ஆனால் இனிமேல் அந்த இடத்துல கான்ட்ராக்ட் கொடுக்கணும்ன்றான். சரிதானே? இப்போ தலைவர் பார்த்தாரு, இதெல்லாம் ஒத்துக்கிறதா இருந்தால் ஒப்பந்தம் போடுறேன் அப்படின்றான். அவர் குறிக்கோளுக்கெல்லாம் கவலை இல்லை. சரிதானே? இது போகணும்னு சொல்லுது, போகட்டும். அவர் கான்ட்ராக்ட் ஒன்று சொல்றது விடட்டும். சரிண்ணே? ஒப்பந்தம் போடுறது போடட்டும், அவ்வளோதான். அதில் மேனேஜ்மெண்ட்டுக்கு சூட்டு விளைவிக்க அவன் 250 ஜாபை கொண்டுட்டான், இந்த 250 உள்ளே போட்டான். சரிதானே? அதனால் மேனேஜ்மெண்ட்டும் சூட் ஆகுது, ஒர்க்கரும் சூட் ஆகுது, தலைவரும் சூட் ஆகுது, கான்ட்ராக்டரும் வந்துடுச்சு. 250 ஆரம்பிச்சு 11 ஆயிரத்து வந்து நின்றுக்குது இப்போ. அதுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் தான். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஒழிச்சு கட்டினாங்க, டிரைவரை ஒழிச்சு கட்டினாங்க. இப்போ எங்கே போய் முடிஞ்சிருக்குது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஹார்ட் மாதிரி இருக்கிறது வந்து இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட். டைரக்ட் 350 பேர் இருந்தான், அதில் 3 கமிட்டி மெம்பர் இருந்தான். அது மொத்தத்தையும் கான்ட்ராக்ட் விட்டான் இன்ஸ்பெக்ஷன். இவன் என்னதான் உள்ள செய்யறான்னு எனக்கு தெரியல. ஹார்ட் மாதிரி இன்ஸ்பெக்ஷன். இப்படி இந்த 8000 வேலைங்கள 6500 வேலையை கொன்னுட்டு 1500 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு போனஸ் கேட்டால் கொடுத்துட்றான் மேனேஜ்மெண்ட்டு. நான் நம்ம ஆள் வரும்போது சொல்கிறேன், யோ நீ 2,70,000 வாங்குற, ரைட்டு, அவனுக்கு 13 கூட தான் கொடுக்குறான், ஏமாத்துறான். உன்னை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, எதிரி நோட்டீஸ் போடுறேன். அதை நாம் துட்டு வாங்குறது பொறாமை. பேர்பட்ட தலைவனுக்கு நீ ஓட்டு போடுறீங்களா அப்படி பொறாம போடுறாயா அந்த ஆளு. வாங்கி கொடுத்தவன் நான், வாங்கி கொடுத்துட்டு சொல்கிறேன், நீ அவனுக்கு கிடைக்கலன்ற காரணத்துக்கு எனக்கு பொறாமையாக இருப்பியான்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், பொறாமப்படக்கூடிய ஒரு தலைவரை வச்சுக்கணும் வேணாமா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் என்ன சொல்ல போகிறான், அடுத்து என்ன சொல்ல போகிறான், இந்த தலைவர் வந்தாருன்னா
சம்பளம் கொடு அப்படின்னு கேட்பாரு. மேனேஜ் ஒத்துக்க மாட்டான். நாங்கள் வந்தோம்னா இதில் ஒரு நாள் கையெழுத்து போட்டுருவோம், கிடைக்கும். ஏன்? ஓட்டு அவனுக்கு தான் இருக்குது. இப்போ யாருக்கு? உடனே அக்ரிமெண்ட் ஆகணுன்றது தான் ஓட்டு இருக்குது. அதை தடவிட்டான் நாட்டில். அதனால் நலமன்றத்துக்காரன் கூட நமக்கு ஓட்டு போடுவானான்னு சந்தேகம்தான். பட் இருந்தாலும் நம்ம கொள்கையும் குறிக்கோளும் விடக்கூடாது. மேனேஜ்மெண்ட் ஒத்துன்னு இருக்கிறான் நிரந்தர வேலையில் நிரந்தர ஆட்கள் வைக்கிறதுக்கு. ஆனால் எத்தனை பேர் என்பது நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற தொழிற்சாலைகளில் 50% இருக்கிறான், நீ 7% இருக்கிற. 23% சொன்னால் 4000 பேர் இப்போ நீ வைக்கணும். மற்றவன் டாட்டா மாதிரி இருக்கணும்னு சொன்னால் கூட 4000 பேர் வச்சோம்னு சொன்னால் நமக்கு ஒரு 2500 பேர் 3000 பேர் வாரிசு கொடுத்தாவே எல்லாருக்கும் போதும். மிச்சம் உள்ள வேலை செய்கிறவருக்கு 2 வருஷம் ஆனவனுக்கு ஒரு 1000 பேர் கொடுத்தோட போதும் தற்சமயத்துக்கு. இது நம்முடைய குறிக்கோள். உடனடியாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். 4000 கோடி ரூபாய்க்கு லாபம் வருது. இதை 4 வச்சா கூட 400 கோடி கூட ஆகாது. எல்லாருக்கும் சம்பளம், எல்லாரும் சம்பளம் கொடுத்தா கூட, ₹1,00,000 சம்பளம் கொடுத்தாலும் 2,71,000 கொடுத்தாலும் இன்னும் 400 கோடி போதும். 4000 கோடி லாபம். 300 கோடி தான் மூலதனம். 300 கோடி அவனுக்கு கொடுத்தாவே போதும் இந்துஜாக்கு. ஆனால் இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்லாம் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. இப்போ இதை நிறைவேற்றிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அவனுக்கு கேட்கணும், மற்ற 8000 பேருக்கு நம்பிக்கை இருக்கணும். அதனால தான் இந்த ₹500 கொடுக்கணும்னு சொன்னது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நீங்களும் உனக்கும் ஒரு உணர்வு ஊட்டணுக்காக தான் பண்ணுறேன். இந்த போனஸ் நிச்சயமாக கேட்போம். இப்போ நீங்கள் வாரிசு முதலா இது முதலா அப்படின்னு பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. ரெண்டுமே முக்கியம் நமக்கு. ரெண்டும் நடக்கும், ரெண்டும் சாத்தியம், ரெண்டும் செய்ய முடியும். ஆனால் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா செஞ்சு காட்ட முடியும். இதே குறிக்கோளோடு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதே நிலைமை தான் LMWவில் இருக்குது, இதே நிலைமை தான் சிம்சனில் இருக்குது, இதே நிலைமை தான் ராணியில் இருக்குது. ஆனால் ராணியில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ராணியில் அவனுக்கு லாபமே 1% 2% தான் கிடைக்குது. கம்பெனி ஓஇ கம்பெனியில் அப்படி இல்லை. LMWவில் அந்த பிரச்சனை இல்லை. சிம்சனில் பல டாப்பையில் அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லேலண்டில் பணப்பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஒத்துமையாக இருந்தால் செய்ய முடியும். இதே குறிக்கோளோடு இருக்கணும். மீண்டும் நாம் பழைய முறைக்கு வந்தாதான் பழைய மாதிரி நம்மளால் சட்டங்களை உருவாக்கணும், பர்மனன்ட் பண்ணணும். எல்லா அச்சீவ்மெண்ட்டும் பண்ண 30 வருஷம். அந்த 30 வருஷம் நாம் சாதித்த சாதனைகள் எப்படி சோவியத் யூனியன் போச்சோ அதே மாதிரி அந்த சாதனைகள்லாம் போயிடுச்சு. நமக்கு பின்னடைவு போயிட்டோம். மீண்டும் பழைய நிலைக்கு வரணும்னு சொன்னால் அது எங்கேயும் நடக்கணும்னு நினைக்கல. அசோக் லேனில் முடியும். அது ஆரம்பிங்க. அது காட்டு தீ போல் பரவும். நான் சொல்கிறேன், காட்டு தீ போல பரவும். ஆனால் குறியா இருக்கும். இதுக்கு சில பேர் விலை கொடுக்க வேண்டிய நிலம் வந்தால் கூட அதுக்கு தயாராக இருக்கணும். இதனை ஏன் இதே நான் கம்பேர் பண்ணி பேசணும்னு கேட்டிங்க சொன்னால், பிரதான இன்னைக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், நிரந்தர வேலைகளை நிரந்தர ஆட்களை வைப்பது. வாரிசு வேலை என்பது வெள்ளைக்காரன் காலத்தில் இருப்பது, அது தானாக கிடைக்கணும். நிரந்தர வேலைகள் நிரந்தர ஆட்கள் நிரந்தர வேலைகள் இருந்தால் தான் வாரிசுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் நிரந்தர வேலைகள் இருக்குது. ஆனால் நிரந்தர வேலைகளில் நிரந்தர ஆட்கள் போடாததுனால தான் வாரிசுக்கு வேலை கிடைக்கல என்பதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாயிரம் எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இதில் போய் 1:20 ஆகிப்போச்சு. நான் 12க்கே முடிக்கணும்னு நினச்சேன். 12க்கெல்லாம் ஆரம்பித்து 12:30 முடிக்கணும்னு நினச்சேன். சாப்பாடும் முக்கியம். அதனால் வேண்டி இதில் முதல்ல லேலண்டுக்காரன் என்ன சொல்கிறேன்னா, நான் கொடுத்த 40 லட்சத்தை இன்னும் விநியோகம் பண்ணவே இல்லை. இன்னும் விநியோகம் பண்ணல. அந்த 8000 பேர் கொடுக்க சொன்னேன் இல்லையா, இன்னும் 8000 பேர் கொடுக்கல. யாருக்கும் அக்கறை இல்லை. லெட்டர் எழுதியிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன்.
அதனால் முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8000 பேருக்கும் நான் கொடுத்த பணத்தை மற்ற பிரச்சனையும் நடக்கும். நாம் கேட்கறதோட நியாயமானது, சட்டபூர்வமானது, சாத்தியமானது. லேலண்டில் அதை நாம் நிரூபித்து காட்டி அமுல்படுத்தி அந்த செய்தியை இந்தியா பூராவும் கொண்டு போய் சேர்க்கணும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஹலோ. உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் 34வது மாநாட்டில் தலைமையேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் நமது இயக்க தலைவர் குசேலர் அவர்களே, இயக்க அறிக்கை சமர்ப்பித்த நம்ம உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலாளர் துரைராஜ் அவர்களே, துணைத் தலைவர் சம்பத் அவர்களே மற்றும் உழைக்கும் மக்கள் மாநாட்டின் பொறுப்பாளர்களே, இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அறிக்கை மீது விவாதம் செய்த யூனிட்டூர் பொதுச் செயலாளர் சக்திவேல் அவர்களுக்கும், LMW ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப் யூனியன் கோவை பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், அசோக் லேலண்ட் எண்ணூர் யூனியன் GS M நாராயணன் அவர்களுக்கும், சிம்சன் குரூப் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் மேடை ஒலி அமைப்பு கொடுத்த தோழர்களுக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும், விருந்தினர் உபசரித்த அன்னலட்சுமி ஹோட்டலுக்கும், இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற இரவு பகலாக பாடுபட்ட நம்ம வாலியண்டியர்ஸ் அனைவருக்கும் விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தோழர்களே, தயவு செய்து அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பஃபே சிஸ்டம் தான். ஒரு பிளேட் மட்டும் வாங்குங்க. கூப்பன் தயவு செய்து கொடுங்க. ஏன்னா வெளியில இருந்து நிறைய பேர் வராங்க. தயவு செய்து கூப்பனை கொடுத்து ஒரு பிளேட் மட்டும் வாங்கி அதுல எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. வெளியூர் தோழர்களுக்கும் மற்ற சகோதர சங்க தோழர்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க. தயவு செய்து அமைதியாக பொறுமையாக உணவை சிறப்பாக நாம் ருசித்து அனைவரும் பங்கிட்டு சாப்பிடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து விழாக்குழு சார்பாக ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்களே, ஒரு சில காரணங்களால் கூப்பன் வழங்கப்பட்டுள்ளது. கூப்பன் கொடுத்தால் மட்டும்தான் பிளேட் வழங்கப்படும். ஒரு பிளேட்டில் தேவையான அளவிற்கு வாங்கிக் கொள்ளலாம். தயவு செய்து இரண்டாவது பிளேட் எடுக்காதீர்கள். ஒரு கூப்பனுக்கு ஒரு பிளேட் மட்டும் தான் வழங்கப்படும். வெஜிடேரியன் 3 கவுண்டர் நான்வெஜ் இருக்கு, ஒரு கவுண்டர் வெஜிடேரியன் இருக்கு. வாங்கி கொண்டு அங்க இடமில்லை என்றால் இங்க ஹால்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். தோழர்களே, சகோதர சங்கத்தில் கூப்பன் தயவு செய்து இங்கே என்ட்ரன்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். கூப்பன் இல்லாதவர்கள் என்ட்ரன்ஸில் கூப்பன் பெற்றுக்கொள்ளலாம். 3 கவுண்டர் நான்வெஜ்ஜும் ஒரு கவுண்டர் வெஜ்ஜும் வழங்கப்பட்டுள்ளது. உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு இடமில்லாதவர்கள் ஹாலிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே மெனு டிஸ்பிளே செய்திருக்கோம். அந்த மெனுவில் உள்ள ஐட்டத்தை தயவு செய்து பொறுமையாக ஒத்துழைத்து சிறப்புக்க கேட்டுக்கொள்கிறோம். முருகன், உலகத்திலேயே நீங்க பெரிய விஞ்ஞானின்னு நிரூபிச்சிட்டீங்க. நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம். இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம். இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். தயவு செய்து இந்த கண்ணாடி கிட்ட தலைவருக்கு வழி விடுங்க. இந்த கண்ணாடி கிட்ட தலைவருக்கு வழி விடுங்க. அந்த சாப்பிட போற இடத்துக்கு செல்லாதுங்கிறாங்க. நடராஜ்